Hello all, welcome back. நம்ம இந்த கிளாஸில் லினக்ஸ் பேசிக்ஸ் கமாண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டேன். மேனேஜ்மெண்ட் கன்சோலில் போய் அதில் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை புட்டி வச்சு நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இன்னும் பண்ணலை, இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன். நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. லாஸ்ட்டு கிளாஸு கூட நம்ம லாஸ்ட்டு லினக்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படியே. ஸோ இன்றைக்கி லினக்ஸ் கனெக்ட் பண்ணிடுறேன். ஒரு வாட்டி ஐபி காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி திஸ் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் ஐபி. அப்புறமா பப்ளிக் ஐபி இதில் ஆத்தென்டிகேஷனில் க்ரெடென்ஷியல்ஸில் அந்த பிபிகே புட்டி கீ ஓகேவா செலக்ட் பண்ணிட்டோம். ஓப்பன் ஆக்செப்ட். யூசர் நேம் EC2-user டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா ஒரு 10 பேசிக்ஸ் கமாண்ட்ஸை நான் சொல்லித்தர போகிறேன். இது நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இந்த பேசிக் கமாண்ட்ஸ் போதும். பட் இதே கொஞ்சம் டெப்த்தாக நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் பத்தாது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் லினக்ஸ் லாகின் ஆன உடனே ஓகேவா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு blank பேஜ் எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கும். EC2 இப்படி இருக்கும். நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா இங்கே இது மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கா EC2-user இது என்னது? இது யூசர் அக்கௌண்ட். நம்ம யூசர் லாகின் பண்ணுமா? இதுதான் யூசர் EC2-user. அப்புறமா EC2 அనే ஒரு யூசரு எங்கே லாகின் ஆகிருக்காருன்னா இந்த கம்ப்யூட்டரில் லாகின் ஆகியிருக்காரு. ஸோ இது ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹோஸ்ட் நேம்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட் நேம்னா கம்ப்யூட்டர் நேம் இது ஆக்சுவலாக இது ஐபி அட்ரஸ் கிடையாது. இது ஹைஃபன் இருக்குது. அப்படின்னா ஹோஸ்ட் நேமில் நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் இதோட ப்ரைவேட் ஐபியே ஒரு ஹோஸ்ட் நேமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது பேக் எண்டில் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நேம் நம்ம மாற்றிக்கணும். ஆனால் இந்த நேம் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இங்கே ஒரு $sign இருக்குது பாருங்கள். ட்வில்ட் சிம்பிள் இருக்குது, $sign இருக்குது. இது ஜென்ரலாக ஒரு யூசர் தான் லாகின் ஆகியிருக்காரு. இந்த யூசர் ஒரு நார்மல் யூசர் ஓகேவா. ஹீ இஸ் ஜஸ்ட் அ நார்மல் யூசர். அவரால் சின்ன ஆக்டிவிட்டீஸ் சின்ன கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம் தவிர வேறு எந்த மேஜர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எந்த ஆக்டிவிட்டி அவரால் பண்ண முடியாது. இது நான் லினக்ஸ் கிளாஸ் இல்லாததுனால நான் ரொம்ப டீட்டெயில்டு யூசர் பர்மிஷன் பற்றி ரூட்டு யூசர் டிஃப்ரென்சஸ் எல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு சிம்பிள் வேலை நான் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். இப்போ இந்த லினக்ஸில் நான் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டியில் சில பண்ண வேண்டியது இருக்கும், சில டாஸ்க்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரூட் அనే ஒரு யூசர் இருப்பாங்க லினக்ஸில். ரூட் அనే ஒரு யூசர் உங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இது தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். இது நீங்கள் பார்க்கவே வேண்டாம். உங்களுக்கு லினக்ஸ் எல்லாம் நல்லா தெரியும்னா. லினக்ஸ் தெரியல அப்படின்னா அப்போ அவங்களுக்காக தான் இது கரெக்ட் ஆகும். ஸோ ரூட் அనే ஒரு யூசர் அக்கௌண்ட் இருப்பாங்க இந்த லினக்ஸில். எல்லா லினக்ஸில் ரூட் அనే ஒரு யூசர் அக்கௌண்ட் இருக்கும். இந்த ரூட் அనే யூசர் அக்கௌண்ட் అనేది விண்டோஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி. விண்டோஸில் எப்படி ஒரு பில்டின் அட்மின் இருப்பாங்களோ அந்த மாதிரி ரூட் అనేది ஒரு யூசர் அக்கௌண்ட். இந்த அட்மின் என்ன ப்ரிவிலேஜில் இருக்குமோ அந்த மாதிரி ரூட் ப்ரிவிலேஜில் இருக்கும். ரூட் இஸ் எ ப்ரிவிலேஜ்டு யூசர், பில்டின் யூசர் இன் ஆல் லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ். இதில் சூப்பர் யூசர் கூட சொல்லுவாங்க. சூப்பர் யூசர் ஓகேவா. இவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி. நம்ம ரூட் யூசர் தான் சூப்பர் யூசர். சூப்பர் யூசர். ரூட் அன்னு சொன்னாலும் ஒன்று தான், ரூட்டு சூப்பர் யூசர்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ நான் இந்த EC2 யூசராக இருக்கேன். அந்த EC2 யூசராக லாகின் பண்ணுறதுனால நம்ம நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டி பண்ண முடியாதனால நான் என்ன பண்ணுறேன், ரூட் யூசராக லாகின் ஆகிக்கிறேன். ரூட் யூசராக லாகின் ஆகிறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நான் பண்ணுறேன் ஒரே ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். சூப்பர் யூசர் டூ sudo அன்னு சொல்லுவாங்க.
sudo. இது ஒரு அடிக்கடி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த லினக்ஸ் ஸ்கிரிப்டிங்கில், லினக்ஸோட டாஸ்கில், லினக்ஸில் ஏதாவது ஒரு இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணுறாங்கன்னா அப்போ சூடோன்னு டைப் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கமாண்டுக்கு சூடோ டைப் பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல அந்த அட்மினே லாகின் ஆகிட்டா, ரூட் யூஸராக லாகின் ஆகிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா? சூடோ ஸ்பேஸ் -i கொடுக்குறேன். ஐன்னா இட்ஸ் a kind of இன்ட்ராக்ட் பண்ணு. ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறீங்களா? ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி இங்கே சூடோ ஐ. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த டாலர் சிம்பிள் போய் ஹேஷ் சிம்பிள் வந்திருக்கு, அப்புறமா EC2 அనే யூசர் போய் ரூட் ஒன்று வந்திருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வரும், சரி EC2 லாகின் பண்ணுறதுக்கு நம்ம கீ தேவைப்பட்டுச்சு, EC2 டு யூசர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு, ரூட் யூசர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு எந்த பாஸ்வேர்டு கீ எதுவுமே கேட்கலையே, அப்படி ஒரு கேள்வி இருக்கும். பை டிஃபால்ட்டாக க்ளவுடில் இருக்க எல்லா லினக்ஸ் வர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு ரூட் யூசருக்கு பாஸ்வேர்டு இருக்காது. ஓகேவா? தேர் வில் பி நோ பாஸ்வேர்ட்ஸ் ஃபார் ரூட் யூசர்ஸ் இன் லினக்ஸ் இன் க்ளவுட், ஸ்பெஷலி இன் க்ளவுடு. நம்ம வேணும்னா அந்த பாஸ்வேர்டு எல்லாம் யூசர் பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணி பாஸ்வேர்டு எல்லாம் செட் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் அந்த பாஸ்வேர்டு எல்லாம் செட் பண்ண விரும்பலை, நான் யூசர் மேனேஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு வரல. இங்கே ஒரு ls கமாண்டு, cd கமாண்டு, ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற கமாண்டு, உள்ளே போய் சில சின்ன செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற கமாண்ட் மட்டும்தான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ நீங்கள் ரூட்டாக லாகின் ஆகிட்டீங்க. இப்போ இங்கே இன்னொரு கமாண்டு டைப் பண்ணலாம், ஹோஸ்ட் நேம்னு டைப் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இது தான் என்னோட இந்த இன்ஸ்டன்சஸ் கூட கம்ப்யூட்டர் ஹோஸ்ட் நேம், கம்ப்யூட்டர் நேம் இப்படி வச்சுருக்காங்க. அதில் பாதி நேம் தான் நமக்கு இது தெரியுது. இங்கே இந்த இதுதான் தெரியுது. எனக்கு இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு அன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, சரியா? ஒரு நல்லவே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஹோஸ்ட் நேம் CTL அనే கமாண்ட் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஹோஸ்ட் நேம் லினக்ஸ் அనే பேர் மாற்றிக்கிறேன். ஸோ லினக்ஸ் அనే நேமை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா ரூட் லாக் அவுட் ஆகிடும், யூசர் லாகின் ஆகிட்டான். இங்கே எக்ஸிட் அண்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் புட்டியே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? க்ளோஸ் பாருங்கள், புட்டியே க்ளோஸ். இப்போ மறுபடியும் நான் லாகின் பண்ணுறேன், மறுபடியும் IP அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு அகெயின் புட்டி ஓப்பன் பண்ணி EC2-user ஆத்தென்டிகேஷன் பேக்கெண்ட் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் எப்படி டோட்டலாக ஒரு வாட்டி எக்ஸிட் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் லாகின் பண்ணும்போது EC2-user @linux மாதிரி வந்திருக்கா? இப்போ இது ரீஸ்டார்ட் பண்ண அது போயிடும், அதுக்கு வேறு கமாண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு வேண்டாது. ஸோ அகெயின் சூடோ ஸ்பேஸ் -i லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிளியராக இருக்குது பாருங்கள், ஒரு ரூட் அనే யூசரை லினக்ஸ் அనే கம்ப்யூட்டரில் லாகின் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு கமாண்டு தெரிஞ்சிச்சு, 2 கமாண்ட் தெரிஞ்சிச்சு. ஒன்று சூடோ, செகண்டு ஹோஸ்ட் நேம். நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து ls அనే ஒரு கமாண்ட் இருக்குது. ls-ன்னா இப்போ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஏதாவது ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கான்னு. ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. லினக்ஸில் அந்த டெர்மினாலஜி தான் யூஸ் பண்ணணும். நான் அப்படியே டைரக்டரின்னு சொல்கிறேன். டைரக்டரி என்ன சொல்லும்போது எல்லாமே அது ஆக்சுவலாக என்ன மீனிங், அது ஃபோல்டர் அண்ட் மீனிங். அது இப்போ என்கிட்ட எந்த டைரக்டரி இல்லை. இப்போ PWD ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, இப்போ நான் எங்கே இருக்கிறேன் ஆக்சுவலி அப்படின்னா ஸ்லாஷ் அనే பார்ட்டிஷன், லினக்ஸில் ஸ்லாஷ் தான் ரூட் பார்ட்டிஷன், அதுக்குள்ளே ரூட் அనే ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். இப்போ ரைட் நோ ஐ மீன் திஸ் ஃபோல்டர். இதில் நான் என்ன பண்ணுறேன், mkdir ஒரு கமாண்டு, mkdir கமாண்டு AWS. ஓகேவா? ls அண்ட் டைப் பண்ணுறேன். அப்போ இங்கே தெரியுதா, AWS அనే ஒரு டைரக்டரி க்ரியேட் ஆகிருக்கு. ப்ளூ கலர் ஃபாண்ட்ஸில் இருந்தால் மோஸ்ட்லி இது டைரக்டரி, பட் இது எப்போவுமே எல்லா இடத்துல இது இந்த லாஜிக்கு இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகாது. இது ஒரு குவிக் ஃபார்மேட்டில் ஒரு குவிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்டில் எப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டைரக்டரி mk அப்படின்னா மேக்கு, dir அண்ணா டைரக்டரி வித்தவுட் எனி ஸ்பேஸ் அப்படின்னா மேக் ஃபோல்டர் அந்த மீனிங். அது கிரியேட் ஃபோல்டர்னு சொல்கிறோமா, ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர்னு, அதே மாதிரி மேக் டைரக்டரி mkdir அஜூர் அనే பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம்.
mkdir gcp அன ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறோம். டைரக்டரி தான் கரெக்டாக சொல்லணும். lsn பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ஃபோல்டர்ஸ் இங்கே தெரியும். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். டு கோ இன்சைட் த ஃபோல்டர் cd aws அன ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். இதோ இப்படி தான் போகணும். இங்கே மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் அந்த ஹோம் டைரக்டரியோட சிம்பிள் தான் இது ட்வில்ட். இது இப்போ எங்கே இருக்கும்? AWS அன ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஃபோல்டர் அன்னு சொல்லக்கூடாது కదా, என்ன சொல்லணும்? டைரக்டரி. ஸோ AWS டைரக்டரியில் இருக்கும். pwdன்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? /ரூட்டில் இருந்தும் AWS அன டைரக்டரி கிரியேட் பண்ணி அந்த டைரக்டரிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ AWS டைரக்டரிக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நான் இந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். இதில் லிஸ்ட்டு எல்எஸ் பண்ணால் ஏதாவது ஃபைல்ஸ் டைரக்டரிஸ் இருக்கானா? இங்கே எதுவும் இல்லை. சரி, இது வெளியில் வரலாமா? அது வர்றதுக்கான கமாண்ட் வந்து cd டாட் அன ஒரு கமாண்டு cd ஸ்பேஸ் டாட் என்டர் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ கம் பேக். நம்ம விண்டோஸில் மேலே பேக் அனு கிளிக் பண்ணிங்கன்னா அது பேக் வருமா? அந்த மாதிரி இது cd ஸ்பேஸ் டாட். இந்த கமாண்ட்ஸ் நீங்கள் சும்மா பார்த்தா பிரயோஜனமே கிடையாது, நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நீங்கள் பார்த்துட்டிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு பியூர் பெனிஃபிட். நான் இந்த டெஃபினேஷன் கூட கொடுக்கல எங்கேயும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ப்ராப்பர், ஏன்னா நம்ம இன்னும் டெப்த்தாக போக போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸு. அந்த ஏஎம்ஐ இமேஜஸ் எல்லாமே அங்கே வந்து நான் ஃபுல் டெஃபினேஷன்ஸ் கொடுக்குற வரும், நிறைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ஒன்று. நெக்ஸ்ட்டு cd ஸ்பேஸ் டாட் கொடுத்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணலாம். டச் ஒரு சின்ன ஃபைல் .text ஒரு ஃபைல். நீங்கள் டெக்ஸ்டான ஃபார்மேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி கூட கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம எல்லாருமே அப்படி பழகிறதுனால அது டெக்ஸ்ட் ஃபார்மேட். எல்எஸ் பாருங்கள், ஃபைல் அன ஒரு நார்மல் பிளாக் கலர் ஃபாண்ட்ஸில் தெரியுது, அது ஃபைல். அது டைரக்டரிஸ் வந்து ஒரு ப்ளூ கலரில் தெரியுது. இன்னொரு கமாண்ட் இருக்க எல் அனு லாங் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. லாங் லிஸ்ட்னு பார்க்கும்போது இங்கே தெரியும் AWS, Azure, GCP இவங்க எல்லாமே யார்? DDD டைரக்டரிஸு. ஃபைல் ஆனால் இங்கே எதுவுமே பிளாங்க், ஐ மீன் ஹைஃபன் இருந்துச்சுன்னா அது ஃபைல் அனு மீனிங். இது வந்து என்ன பர்மிஷன்ஸ், யாருக்கு என்ன பர்மிஷனு, ரூட்டு யார் கிரியேட் பண்ணாங்க, எப்போ கிரியேட் பண்ணாங்க, இதெல்லாம் டீட்டெயில். இது இப்போதைக்கு இது நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. நம்ம மினி லினக்ஸ் கோர்ஸ் பண்ண போகிறோமே அதில் பார்த்துப்போம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? இந்த ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபைலுக்குள்ளே போய் சின்ன டெக்ஸ்ட் எல்லாம் டைப் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு வெளில வரலாம். இப்போ இதில் நானோ அனு ஒரு எடிட்டர் கூட இருக்குது, VI அன எடிட்டர் இருக்குது. நான் இப்போ ஒரே ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் இது லேர்ன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஒரு டுட்டோரியல் பார்த்து லினக்ஸில் இதே கமாண்ட்ஸை இன்னும் டெப்த்தாக யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுவும் எடுத்துக்கோங்க. நிறைய வெப்சைட்டில் சும்மா லினக்ஸ் பேசிக்ஸ் கமாண்ட்ஸ், லினக்ஸ் பேசிக்ஸ் கமாண்ட்ஸ் சீட் ஷீட் அண்ட் சர்ச் பண்ணாலே பெரிய நிறைய PDFs எல்லாம் வரும். அந்த ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் நீங்கள் ஹெவி லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இனிஷியல் ஸ்டார்ட்டை இதே தான் இந்த கிளாஸாக இருக்கணும். லினக்ஸ் தெரியாத அவங்களே இருந்தால், தெரிஞ்சிருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியமே இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரியும். VI வர்ச்சுவல் எடிட்டர்னு சொல்லுவாங்க. VI ஃபைல் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைல் நேம் VI அதை பார்ப்போம். ஒரு ஃபைல் நேம் நம்ம எப்படி ஒரு நோட் பேட் வச்சு நோட் பேடு யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எடிட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபைல் 1 எடிட் பண்ணுறோம். ஃபைல் blank ஃபைல் எங்குது, இது எதுவுமே இல்லை, ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு, எவ்வளோ பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இங்கே சேவ் ஆகிருக்கு. நம்ம அந்த கர்சர் எங்கே இருக்குது, டோட்டல் ஆல் இவ்வளோ தான் இருக்குன்னு தெரியுது. இப்போ நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக இது ரீடு மோடில் தான் இருக்கும். ரீடு மோடு உங்களால் ரீட் தான் பண்ண முடியும். நீங்கள் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் மோடு, நான் ஐ ப்ரெஸ் பண்ணேன் அப்போ தான் இன்சர்ட்னு வந்தது. இப்போ நீங்கள் ரைட் மோடுக்கு மாறும். எப்போ நீங்கள் ரைட் மோடுக்கு வந்ததோ இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள், திஸ் இஸ் ஃபைல் இன் கிளாஸ் லினக்ஸ். சும்மா ஏதோ ஒரு லினக்ஸ் என்ன லைன்னு எந்த கேரக்டர் ஆனது இங்கே தெரியும். 28 கேரக்டர்ஸு இன்க்ளூடிங் ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து அப்புறமா 1 லைனில் இருக்கும். நான் என்டர் பண்ண செகண்ட் லைனில் வரும். செகண்ட் லைனும் ஃபஸ்ட்டு கேரக்டர். இதில் திஸ் இஸ் செகண்ட் லைன் இன் கிளாஸ் லினக்ஸ், சும்மா அந்த மாதிரி ஏதோ ஒரு
ஸோ நம்ம என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணணுமோ எல்லாம் டைப் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இப்போ எடிட் மோடில் இருக்குது. எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீட் மோடுக்கு வந்துடும். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி ரீட் மோடு வரும். ரீட் மோடில் நீங்கள் கோலன் ரீட் மோடு வந்ததுக்கப்புறமா கோலன் W என்டர் பண்ணிங்கன்னா ரைட் ஆகிடும். ரிட்டன் 63 bytes ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிட்டன், 2 lines ரிட்டன் ஆகிருக்கு. அதே மாதிரி கோலன் Q ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குவிட் ஆகிடும், விச் மீன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். இன்னொரு வாட்டி பண்ணுறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். VI file 1 edit I ப்ரெஸ் பண்ணுறேன், இன்சர்ட். இதில் this is third line, அவ்வளோதான் போதும். எஸ்கேப்பு கோலன் இந்த வாட்டி WQ ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். ரைட் அண்ட் குவிட், சேவ் ஐ க்ளோஸ் ஆகிடு, என்டர், சேவ் ஐ க்ளோஸ் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ ஃபைலுக்குள்ளே இருக்கிறது இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கேட் அன ஒரு கமாண்ட் இருக்குது, CAT, கேட் file1.text கமாண்ட். ஸோ கேட் அనే ஒரு கமாண்ட், கேட் வச்சு பெருசாக பேசலாங்க. கேன் கான்டினென்ட் அனு வரும். கேன் கான்டினென்ட் ஒரு சம் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இருந்தால் சாரி. பாருங்கள், கேட்டு இல்லை திஸ் ஃபைல் இன் கிளாஸ் 1 ஃபைலுக்குள்ளே போகாமல் ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கான கமாண்டு. ஃபைல் டைரக்டரி கிடையாது. டைரக்டரினா நீங்கள் உள்ளே போக வேண்டியது இருக்கும், LS கமாண்ட் போதும். பட் ஃபைலுக்குள்ளே ஒரு ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, ஒரு கோடு ஃபைல் இருக்குன்னா இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணால் கேட் ஃபைல், கேட். நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்வீஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, ஒரு சர்வீஸை ஏதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா M அనే ஒரு அப்டேட் பேக்கேஜ் மேனேஜர். இது M అనేది ஒரு இன்ஸ்டாலர். எப்படி நம்ம விண்டோஸில் சர்வர் மேனேஜரில் போகணுமோ அந்த மாதிரி இங்கே ஒரு சர்வர் மேனேஜர் மாதிரி எடுத்துக்கோங்களேன். நான் விண்டோஸோட கம்பேர் பண்ணி சொல்லணும்னா இது வந்து அமேசான் லினக்ஸ் இருக்கிறதுனால M சூஸ் பண்ணுவோம். இல்லைனா DNF அనే ஒரு கமாண்ட் கூட இருக்குது. ஆர் உபுண்டுவில் இருந்தால் APT அనే ஒரு கமாண்ட் வரும். பட் இங்கே இது அமேசான் லினக்ஸ் இருக்கிறதுனால M சூஸ் பண்ணுறேன். M அనే கமாண்ட் யூஸ் பண்ணி M update கொடுக்குறேன். update, it is a best practice to update every time when you launch a new instance. ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் நீங்கள் எப்போ லான்ச் பண்ணாலும் ஒரு அப்டேட் பண்ணுறது అనేది ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இது செக் பண்ண கர்னல் லைவ் அப்டேட்டு, லைவ் பேட்ச் ரெபாசிட்டரி 15 KB ஏதோ சம் அப்டேட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அப் டு டேட் இருக்குது. ரொம்ப ரேர் கேசஸில் அவங்க ஏதாவது பேட்சஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்கன்னா அது இந்த இமேஜில் ஆட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஜஸ்ட் ஒரு கமாண்டுக்காக சொல்லி கொடுத்தேன், இது அப்படியே இருக்கட்டும். M அப்டேட் டன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ லாஸ்ட் கமாண்டுங்க, M இன்ஸ்டால் HTTPD என்ன ஒன்று இருக்குது. ஓகேவா, HTTPD கொஞ்சம் சர்ச் பண்ணலாமா இன்டர்நெட்டில். HTTPD refers to Apache Hypertext Transfer Protocol Server Program, a widely used web server software that runs as daemon process. அதான் D என்ன மீனிங் அதான். ஓகேவா, ஹேண்டலிங் இன்கமிங் கிளைண்ட் ரிக்வஸ்ட் அண்ட் சர்விங் வெப் கான்டென்ட். எப்போ நீங்கள் இது சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ இது ஒரு அப்பாச்சி வெப் சர்வராக ரன் ஆகும். HTTPD இன்ஸ்டால் M இன்ஸ்டால் HTTPD. அப்போ நமக்கு இங்கே பேக்கேஜ் பேக்கெண்டில் இந்த பேக்கேஜ் எல்லாம் டவுன்லோட் ஆகும். அமேசான் லினக்ஸோட ரெபாசிட்டரியில் போய் நிறைய பேக்கேஜஸ் ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகும். அதுக்கு 12 பேக்கேஜஸ் டவுன்லோட் ஆகும். இதுக்கு டோட்டல் டவுன்லோட் சைஸ் 2 MB. இதுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா 7 MB கிட்ட தேவை. இது நீ ஒத்துக்கிறியான்னு கேட்குறாங்க. இல்லைங்க நான் ஒத்துக்கல, நோ, சும்மா நோன்னு சொன்னாலே அது அபார்ட் ஆகிடும். இல்லை வேணும் எனக்கு, ஐ வாண்ட் டு இன்ஸ்டால்னா நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிடலாம். லேட்டராக எனக்கு எல்லாம் கேட்காது, கன்ஃபார்மு நான் அதை எடுத்துக்கோ கன்ஃபார்ம் போ சைன் பண்ணி கொடுத்துட்டேன், அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். எப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சோ அப்போ என்ன ஆகிடும் தெரியுமா, நமக்கு பேக் எண்டில் ஒரு வெப் சர்வீஸ் அப்பாச்சி வெப் சர்வீஸ் எனேபிள் ஆகிடும்.
ஐ மீன் அப்பாச்சி வெப் சர்வராக ப்ரமோட் ஆகிடும். பட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகாது. நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் httpd அன்செக் பண்ணிங்கன்னா மேபி கமாண்ட் ராங். இப்போ பாருங்க, ஆக்சுவலி நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கமாண்டு தான் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்டேட்டஸ் STATUS HTTPD பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, அப்பாச்சி வெப் சர்வர் இருக்குது, ஆனால் இன்ஆக்டிவில் இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கமாண்ட் டைப் பண்ணது ரைட்டு. எனக்கு இது கொஞ்சம் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதனால் நான் இப்படி டைப் பண்ணுவேன், ஒர்க்காவில் நான் இப்படி மாற்றி டைப் பண்ணுவேன். நான் ஆக்சுவலாக கவனிச்சதுன்னா இந்த கமாண்ட் மிஸ்டேக், அந்த டைப்போ மிஸ்டேக்கு. சாரி ஃபார் திஸ். ஸோ சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸை ஹெச்டிடிபிடியோட பார்க்குறோம். என்ன ஆயிடுச்சு, டெட்டில் தான் இருக்குது. அப்படின்னா சர்வீஸு லோட் ஆகிருக்கு, ஆனால் ஆக்டிவில் இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸு பதிலாக ஸ்டார்ட் என்டர் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறமா இங்கே ஸ்டார்ட் ரன்னிங்கில் இருக்கும் பாருங்கள், ஆக்டிவ் ரன்னிங்கில் இருக்கா. இப்போ மேன் பேஜ் இருக்குது, இங்கே மெயின் ப்ராசஸ் ஐடி இருக்குது, ஸ்டார்டிங் லிசனிங் 80 போர்ட்டில் லிசன் ஆகுது, எல்லாம் ஓகே. அந்த ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ண மாதிரி. இங்கே இன்னொரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்குது. என்னென்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அப்பாச்சி ரெடி பண்ணிட்டீங்க, ஆக்டிவேட் கூட பண்ணிட்டீங்க, ரன்னிங்கில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, டோட்டல் இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா, இந்த அப்பாச்சி சர்வீஸ் అనేది ஸ்டாப்பில் தான் இருக்கும், அது ஆன் ஆகாது. ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எவ்ரி டைம் வந்து இந்த சிஸ்டம் சிடிஎல்ல ஸ்டார்ட் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கு இது நேச்சர், இது லினக்ஸில் இப்படி தான் இருக்கும். அதுக்கு நான் ஒரு கமாண்ட் ஆட் பண்ணிடுறேன். சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் ஹெச்டிடிபிடின்னு மறுபடியும் கமாண்ட் வாங்க. எஸ், சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் ஹெச்டிடிபிடி அண்ட் டைப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் இப்போ இன்ஸ்டன்ஸ் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஆகாது, அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகி வந்துடும். ஓகேவா. ஸோ பை டிஃபால்ட்டு ஒரு சர்வீஸ் ஆன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் அது ஆன் ஆகாது, டிசேபிளே இருக்கும், ஸ்டாப்லேயே இருக்கும். நம்ம மேனுவலாக ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இட் வில் கீப் ரன்னிங் ஈவன் தோ யூ ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் த இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் ஹெச்டிடிபி ஆன் ஆகி வந்துடும். இப்போ ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பப்ளிக் ஐபி எடுத்துகிட்டு நம்ம நியூ டேப்பில் போய் என்டர் பண்ணிங்கன்னா இட் ஒர்க்ஸ்ன்னு தெரியுது பாருங்கள், தெரியுதா, இட் ஒர்க்ஸ். நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு டிஃபால்ட்டு பேஜ் இப்படி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பாத் இருக்குது. நம்ம விண்டோஸில் சி பார்ட்டிஷனில் விண்டோஸ் ஐநெட் பப்பில் www ரூட்குள்ளே போகணுமா, அதே மாதிரி இங்கே கூட ஒரு பாத் இருக்குது. cd/var/www/html இதான் பாத், ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கான பாத். இந்த பாத்துக்குள்ளே போய் cd சேஞ்ச் டைரக்டரி ஸ்லாஷ்க்குள்ளே வேர் அன ஒரு டைரக்டரி, அதுக்குள்ளே www அன ஒரு டைரக்டரி, அதுக்குள்ளே html அன டைரக்டரி, அதுக்குள்ளே போயிட்டு இங்கே எல்எஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை, ஃபைல்ஸ் எதுவும் இல்லை. டச் கிரியேட் பண்ணுறேன். index.html அன ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். என்டர். index.html ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சா. இப்போ இந்த ஃபைல் blank ஃபைல் தான், இது blank ஃபைல். இங்கே இந்த பாத்தில் இங்கே ஏதாவது நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதே தான் இப்போ இங்கே லோட் ஆகும். பாருங்கள், blank, அந்த இண்டெக்ஸில் எதுவுமே இல்லை, blank-ஆக தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ளே போய் விஐ எடிட்டில் சும்மா நீங்கள் வந்து ஐ ப்ரெஸ் பண்ணி சும்மா ஒரு கோடை டைப் பண்ணலாமா, சாட் ஜிபிடி கிட்ட கேட்கலாமா, இல்லை
சாம்பிள் HTML கோடு சும்மா கூகுளே சர்ச் பண்ணுறேன். இங்கே ஏதோ ஒரு W3 ஸ்கூல் అనేది ஒன்று இருக்கும். இதில் இவங்களோட சூப்பராக பண்ணுவாங்க. இந்த ஃபுல் கோட் அப்படியே நான் காப்பி தான் நினைக்கிறேன். இது லாகின் பண்ணணுமா? சரி, ஓகே. நான் அப்படியே ரைட் கிளிக் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். எஸ்கேப்பு :WQ சேவ் ஒன் க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்போ இந்த கோடு இந்த HTML ஃபைலை வச்சுட்டு நான் சேவ் பண்ண ரீஃப்ரெஷ் பண்ணாலும் அந்த பேஜ் லோட் ஆகுது. ஸோ இந்த பாத்தில் ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணால் அது HTML தான் இருக்கணும், இண்டெக்ஸில் தான் இருக்கணும். இந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதே தான் உங்களுக்கு அந்த வெப்சைட். ஓகேவா? அப்புறமா லாஸ்ட் ஒரே ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிடலாமா? vi index.html ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹெட்டிங்கில் இங்கே ஐ வந்துடுச்சா? சும்மா மை கிளாஸ் இஸ் ஓவர் அன்னு ஒரு மெசேஜ். சரியா? கிளாஸ் ஓவராக நான் இப்படி சொல்கிறேன்னா ரீஃப்ரெஷ் பண்ணாமா? மை கிளாஸ் இஸ் ஓவர் போதுமா? கிளாஸ் ஓவர், அவ்வளோதான். ஸோ இது போதும். ஹிஸ்டரி அண்ட் டைப் பண்ணிங்கன்னா இந்த எல்லா கமாண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஹோஸ்ட் கமாண்ட், ஹோஸ்ட் நேம் கமாண்டு, எக்ஸிட் கமாண்ட், ls கமாண்ட், pwd, மேக் டைரக்டரி, cd கமாண்ட், cd டாட் கமாண்ட், டச் கமாண்ட். ஓகேவா? அப்புறமா vi கமாண்ட், cat கமாண்ட், m கமாண்ட். இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா பெட்டர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது போதும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த கிளாஸை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் AMI இமேஜஸ் பற்றி நான் எடுக்க போகிறேன். அந்த எப்படி AMI இமேஜஸ்லாம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம், எப்படி கனெக்ட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் கவர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி AMI images, Amazon machine images. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் கேரி ஆன். தேங்க்யூ. see you. bye bye.